வணக்கம் ஜெயாடி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணத்தில் நாம் ஒரு சூப்பரான டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்த வச்சு தான் நம்ம டிஷ்ஷும் செய்ய போகிறோம். என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ரான் டிஷ். ஸோ அதுவும் நார்மல் ப்ரான் இல்லைங்க, கிங் ப்ரானை வச்சு 2 எக்ஸலண்ட்டான ஸ்ட்ரீட் ஃபுட் செய்ய போகிறோம். ஸோ ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போனோமோ முதல்ல பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட், அதாவது அந்த கடைகள், அந்த சின்ன சின்ன சந்தைகள்லாம் இருக்குல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஃபுட்டை டேஸ்ட் பண்ணால் தான் அந்த இடத்தோட அருமை நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி 2 டிஷ் தான் பண்ண போகிறோம். என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியில் ஒரு பாட்டி வந்து பஜ்ஜி போடுவாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த பஜ்ஜி. அந்த பஜ்ஜிக்குனே ஒரு கூட்டம் பயங்கரமாக செய்கிறோம். அந்த பஜ்ஜை போடுறதுக்காக நம்ம கிங் ப்ரான் எடுக்க போகிறோம். அந்த கிங் ப்ரானில் அதே மாதிரி அந்த பாட்டி கடை ப்ரான் பஜ்ஜின்னு சொல்லி அதை போட போகிறோம். இன்னொன்று, நான் பர்சனலாக சென்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து சீ ஃபுட் பிடிக்கும்னு சொல்ல பார்த்து நிறைய இடத்துக்கு போனோம். அந்த மாதிரி போன இடம் தான் பெசன்ட் நகர். பெசன்ட் நகரில் பார்த்தீங்கன்னா நிறைய சீ ஃபுட் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த சீ ஃபுட்லாம் ஒரு மசாலாஸ் போட்டு சூப்பராக க்ரில் பண்ணி கொடுப்பாங்க. அது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் கிங் ப்ரானில் இன்னொரு டிஷ் பண்ண போகிறோம், பெசன்ட் நகர் எறா. ஸோ நம்ம இந்த 2 டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா கிங் ப்ரானை வச்சு தான் செய்ய போகிறோம். எனக்கு பின்னாடி இருக்க இந்த ஆறை பார்த்தாலே உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த இடத்துலேருந்து டிஷ்ஷஸ் செய்கிறதுன்றது ஒரு லைக் இன்னும் கொடுப்பனன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்ட பார்த்து இன்னுமே எனக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல எனக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்காக செஞ்சு காட்ட பார்த்து அதோடைய ஒரு ஃபீலே வேறு தான். வாங்க இதுக்கு ஒரு இடத்த ஸ்பாட் பண்ண போகிறோம், ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். கல்யாணம் இது கார்கால சங்கீதம் தாலாட்டுதே. இப்போ ரெசிபிக்கு நம்ம ஒரு இடத்துல எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. முதல்ல என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ப்ரான், அதாவது நார்மல் ப்ரான் கிடையாதுங்க, டைகர் ப்ரான். இந்த டைகர் ப்ரானை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு அதை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இந்த லெக்கோடு சேர்த்து நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஷெல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம டர்ட் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம ப்ரானை குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற ப்ரான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் ஸ்டைல் ப்ரான். ஸோ பெசன்ட் நகர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகிறோம், நிறைய சீ ஃபுட்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சீ ஃபுட்டில் ஒரு விதமான மசாலா போட்டு குக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். அதனால் இதுக்காக இன்னும் கொஞ்சம் டீப்பராக இதை கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த மசாலா நல்லா ஒட்டுன்றதுனால இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஷெல்லோட, அதாவது இந்த தோலோடையும் அதை நம்ம செய்ய முடியும். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு 2 பீஸ் செய்கிறேன், இது வந்து ஒரு பீஸ் செய்கிறேன். இன்கேஸ் சில பேருக்கு ஷெல்லோட பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு, ஸோ அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஷெல் பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ
அதே மாதிரி தான். ஆனால் ஷெல்லோட நீங்கள் கட் பண்ண பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நைஃபோட கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, இதை இந்த இடத்துல வச்சு நீங்கள் முதல்ல குத்துனீங்கன்னா தான் அது கட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா கடையிலே கொடுத்து கூட கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தோலுடைய ப்ரானை டீப்பராக கட் பண்ணி அதே மாதிரி அது உள்ளே இருக்கக்கூடிய குடல் பகுதியை வெளில எடுத்துடணும் மறக்காமல். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் நீங்கள் மசாலா போட்டு குக் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். தலையில் இருக்க டர்ட் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இந்த ப்ரான் வந்து 2 விதமாக செய்ய போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பெசனக பீச் ஸ்டைல் ப்ரான், இன்னொன்று பாண்டி பாட்டி கடையரா பஜ்ஜி. ஸோ இது 2மே ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்ல முடியும். இது 2த்துக்குமே முதல் மேரினேஷன் பார்த்தா சேம் தான். அதாவது முதல்ல நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா 2த்துக்குமே காமனாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான லெமன் ஜூஸ் இது சேர்க்க போகிறோம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான எண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் ஒரு கீ இன்க்ரீடியன்ட் சொல்ல முடியும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி பேஸ்ட். உங்களுக்கு உடனே டவுட் வரும், இந்த சில்லி பேஸ்ட் எங்கே வாங்கணும், இல்லை எப்படி செய்யணும், இந்த மாதிரி நிறைய டவுட் வரும். இது ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மல் காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் நல்லா பாயில் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை நம்ம ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு நீங்கள் அதை குக் பண்ணவே ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம போட்ட எண்ணெய் வெளியில் வரும் இல்லையா, ஊசோட்டை வெளில வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடும். இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சில்லி பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆச்சு. இது ஒரு சைடில் எடுத்து வச்சுருவோம். அட்லீஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா பாண்டி பாட்டி கடையரா பஜ்ஜை ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பஜ்ஜி பேட்டரை ரெடி பண்ண போகிறோம். முதல்ல கடல மாவு எடுக்கிறோம். கடல மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போடுறோம். எந்த அளவுக்கு நம்ம கடல மாவு சேர்க்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் கடல மாவு சேர்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோவில் நான் எடுத்துக்கிறேன். மைதா மாவும் சோள மாவும் நம்ம சேர்க்க போகிறோம். அது 2 டிஃப்ரெண்ட் பர்பஸுக்காக. நீங்கள் இப்போ சேர்க்க போகிற மைதா பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டென்சிட்டி ப்ளஸ் பைண்டிங்கை கொடுக்கும். ப்ளஸ் இந்த சோள மாவு கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த பஜ்ஜியை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம போடுறது வந்து ஒரு 4 பஜ்ஜி தான்றதுனால கம்மியாக தான் நம்ம பேட்டரை ரெடி பண்ணுறோம்.
ஓகே, இதுக்கு தேவையான சால்ட், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பேக்கிங் சோடாவோட வேலையை இது பார்த்துரும். அண்ட் கொஞ்சம் புளிப்புக்காக லெமன் ஜூஸ் அண்ட் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பஜ்ஜி பேட்டர் மாதிரி ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் நார்மலாக நம்ம வீட்டில் போடுவோம் இல்லையா, அந்த பஜ்ஜி பேட்டரை விட கொஞ்சம் தின்னாக, அதாவது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்க போகிறோம். டூ மச் பேட்டர் இல்லாமல் ப்ரானை ஃபீல் பண்ண முடியும். நம்ம பெசநகரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தவாவில் எண்ணெய் ஊற்றி தவா சூப்பர் ரெடியாக இருக்குது. நம்ம பெசநகர் ப்ரான் இருக்கு இல்லையா, அவரை இப்போ எடுத்து இறக்கி விட போகிறோம். கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி இறக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இது தூள் மேலேயும் கொஞ்சம் போடணும். ஏன்னா நம்ம போட்டு வச்சுருக்கு பார்த்து ஒரு சைடு உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வெட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சைடு மாற்றி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து அந்த தோலோடு வச்சுருந்தோம் இல்லையா.
மாதிரி ஒரு அவுட்டோர் லொக்கேஷனில் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் நம்ம குசினோட மெயின்னே சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போனால் தான் அந்த கலாச்சாரத்தோட உண்மையான ஃபுட்டை டேஸ்ட் பண்ண முடியும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை இந்த மாதிரி இடத்துல செஞ்சு சாப்பிட்றதுன்றது ஒரு டிவைனாகவே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வீட்டில் செய்கிறத விட இந்த மாதிரி அவுட்டோரில் ஒரு ஃபேமிலியாக இன்னும் வந்து செஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த ரெசிபி ஆல்சோ மேட்டர்ஸ் அ லாட். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் டச் பவுடர் நம்ம போட்டு எடுத்துட்டோன்னா டேஸ்டிங் நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஃபைனல் டச் இதில் பவுடர் ஃபைனலாக கொஞ்சமாக ஆட் பண்ணோன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும். ஸோ அதனால் பவுடர் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்சை ஆஃப் பண்ணிட போகிறோம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக எல்லாத்துக்கு மேலே லெமன் ட்ரிசில். இது ஆப்ஷனல் தான். இன்கேஸ் நீங்கள் சாப்பிட பார்த்து கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டோன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக டிஷ் ரெடி ஆகிடும். நீங்கள் டேஸ்ட் பண்ண பார்த்து இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இவங்கள நம்ம ஒரு பேஸ்கெட்டுக்கு மாற்றிக்கலாம். வா, அவங்க வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இட்லி பொடி கூட கொஞ்சம் சென்னா கொண்டிலாம் சேர்ந்து டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. அந்த மாதிரி ரெசிபி தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே தெரியும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குன்ட்டு. இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன்.